உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா சார். நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் பல்வேறு தகவல்கள் எங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த நேர்காணலையும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2025 பற்றியே கொஞ்சம் நிறைய பேர் பயந்து போய் இருக்கிறாங்க. ஸோ எப்படி நடக்க போதோ, ஒரு நல்லது நடக்குமா கெட்டது நடக்க போதா, ஸோ எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னு. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 முக்கிய பயிற்சிகள் இந்த 2025 நடக்க போகுது. சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆக போகுது, அடுத்து ராகுகேது பயிற்சி. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியும் கூட. ஸோ இந்த ராகுகேது பயிற்சியை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னா மே 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பொதுவாக இந்த ராகுகேது பயிற்சியில் இந்த இந்தியாவுக்கோ இல்லை உலகத்துக்கோ என்ன மாதிரியான மாற்றங்கள் ஃபஸ்ட்டு ஏற்படும் சார்? பொதுவாக ராகு கேது யார் என்பதை நம்ம பார்க்கணும். ரொம்ப பலமிக்க கிரகம்னு பார்த்தீங்கன்னா 9 கிரகம் இருக்குது. 9 கிரகத்தில் உச்ச பலமிக்க ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது தான். உச்ச பலமிக்க கிரகம். அதற்கு அடுத்து ராகு வருவார். புரியுங்களா? இந்த 2 கிரகங்கள் தான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை மாற்றி அமைத்திடக்கூடியவர்கள், உலகத்தினுடைய நலனை புரட்டி போட்டிடக்கூடியவர்கள், சவாலாக விளங்கிடக்கூடியவர்கள். கண்டிப்பாக. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்ப்போம். சூரியனுக்கு ஒரு அஸ்தமனத்தை கொடுக்கறது, புரியுங்களா? சந்திரனை மறைக்கிறது, சூரியனை மறைக்கிறது, அவ்வளோ பெரிய சக்தி படைத்த கிரகணம் யாருன்னா ராகு தான், இல்லைங்களா? அப்போது சூரியனையே மறைக்கின்ற ஆற்றல் பெற்ற கிரகம், சந்திரனையே மறைக்கின்ற ஆற்றல் பெற்ற கிரகம். இந்த கிரகங்கள் மனிதர் வாழ்க்கையில் எப்படிலாம் பண்ணணும்னு தெரியணும். அப்போ எந்த இடத்திற்கு அவங்க வராங்க, வருகின்ற இடம் ஏற்ப அதற்குடைய பலன்கள் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு 2025 பார்க்கின்ற போது முதல்ல நம்ம ஆட்கள் நிறைய பயமுறுத்திட்டாங்க. இப்போ வாழ்க்கையில் ஆண்டு பலன் பார்க்கின்ற போது 2 கூறுகளாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் நமக்கு. தமிழ் புத்தாண்டை ஒட்டி பலன்கள் ஒரு பக்கம் இருக்கும். கடந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி இந்த ஏப்ரல் மாதம் பலன் ஒன்று இருக்கும். பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறகு வருகின்ற காலம் மிக பயமுறுத்திடக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது என்பது பஞ்சாங்கம் சொல்லிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு எச்சரிக்கை சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு விஷக்காய்ச்சல் மீண்டும் வரப்போகுது வெளிநாட்டில இருந்து. அந்த விஷக்காய்ச்சலுக்கு தமிழ்நாட்டில் தான் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஏற்கனவே கொரோனா மாதிரி ஒரு பெரிய அளவிற்கு பாதிப்பு ஒன்று ஏற்பட போகுது. இப்பவே சொல்றாங்க ஒரு நாட்டில் விஷக்கிருமிகள் வெளியே வைரஸ் வெளியே வந்திருக்கு, அது எப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 ஒரு விஷக்காய்ச்சல் கொடிய நோய் ஒன்று வரப்போகுது தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவில். அந்த நோய்க்கு பரிகாரத்தை வைத்தியத்தை யார் கொடுக்க போறோம்னா தமிழர். இப்போ சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் தான் அது தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உலக அளவில் ஒரு சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள், போர் மூலக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு ஒரு பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய நிலை நம்ம நாட்டிற்கும் உலகத்திற்கும் இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு. ஓகே. இப்போ இந்த போர் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரமும் மிகப்பெரிய அடி, எல்லாவற்றிலும் அடிப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையெல்லாம் அடிப்படக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் பூமி கூட அடிப்படும். இப்போ இடம் வாங்கி விற்கிறாங்க பாருங்க, ரியல் எஸ்டேட், அது கூட மார்க்கெட் அடிப்படும். தங்கத்தில் மட்டுமே முதலீடு பண்ணாதான் சமாளிக்க முடியும்னு புதிய பஞ்சாங்கம் சொல்லுது. அப்போ குரு பகவானுடைய ஆதிக்கம் பலமாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா மே மாதம் குரு பயிற்சி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதமே கடகத்து போயிடுறாரு. அப்புறம் 5 மாதம் தான் அங்கே இருக்கார். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விசித்திரமாக இருக்கும். திருக்கணிதப்படி மார்ச் மாதம் சனி பயிற்சி, இப்போ மே மாதம் ராகுகேது பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி, இப்படி நிறைய திருப்புமுனை இருக்குது. அங்கே பார்க்கும்போது ஒரு பயமுறுத்தல் என்பது இந்த கிரகத்தை வச்சு பேசும்போது பயமுறுத்தல். எது? ராகுகேது வச்சு பேசும்போது. இந்த ராகுகேது கூட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெள்ளம் வருதுங்க.
நான் ஒரு 100 பேர் அந்த ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு 20-30 பேர் ஒண்ணுமே பண்ணாத வெள்ளம். அவங்க இருக்கிற இடம் அப்படியே இருக்கும். ஒரு தரைத்தளத்தில் இருக்கிறவங்க அதை மாட்டிக்குவாங்க. இப்போ ராகு கேது வந்து எல்லாரையும் கெடுக்க போறதில்ல, எல்லாரையும் பாதிப்பு உண்டாக போறதில்ல. அவர்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் சஞ்சரிக்க போகிறார்களோ அதற்கேற்ற பலன்களை தான் கொடுப்பாங்க. ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, கோச்சார கிரகங்கள் அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த பலனை ஜாதகருக்கு வழங்கியாக வேண்டும். அவங்க வந்து பிறப்பு ஜாதகத்துல சுய ஜாதகத்துல பகையான வீட்டில் சஞ்சரித்தாலும் இங்கே வருகின்ற போது புரியுங்களா, அவர்கள் அதற்குரிய பலனை கொடுத்தாகணும். ஓகே. இப்போ இந்த சாயா கிரகங்கள் வந்து ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ராகு கேது கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும்போது எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க இந்த 2025ல? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது மீன ராசியில ராகு இருக்காரு, கன்னியில கேது இருக்காங்க. இப்போ 2025 மே மாதத்துல அந்த மீன ராசியில் இருக்கிற ராகு கும்பராசிக்கு வரப்போறாரு, கன்னி ராசியில் கேது சிம்ம ராசிக்கு வரப்போறார். இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் கும்பராசிக்கும் சப்தமஸ்தானத்தில் 2 கிரகங்களும் சஞ்சரிக்க போகிறாங்க. எப்பொழுதுமே ஒரு கிரகத்தில் வந்து ராகு எங்கே சஞ்சரிக்கிறாரோ அதற்கு 7ஆம் இடத்துல கேது சஞ்சரிப்பார். பொதுவான விதி அது. அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஆசையை தூண்டிடக்கூடிய கிரகம், இன்னொரு பக்கம் இவர் ஞானக்காரகன் இவர் கேது பகவான். ஒரு பக்கம் ஒரு கிரகம் வந்து ஆசையை தூண்டிட்டு இருக்கோம், இவர் அடக்கிட்டே இருப்பார். இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஜாதகருக்கும் பலன்கள் மாறுபட தொடங்கும். பொதுவாக சொல்லணும்னா ஒரு ஆண்டில் ராகு கேது சஞ்சரிக்கின்ற போது 6 ராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றிலுமே எப்பொழுதுமே. அடுத்த 6 ராசினருக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். இந்த ராகு கேது பேச்சை பற்றி பேசும்போது நிறைய பார்க்கணும் நம்ம. ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ராகு கேது கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்ம ராசிக்கும் வந்து வராரு அப்படின்னு சொன்னோம். இப்போ இவங்க 2 பேருமே கொஞ்சம் டேஞ்சரில் தானே இருக்கிறாங்க. சரி, இவர் வந்து ஆசைகளை வந்து அதிகமாக கொடுக்குறவர், சரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே மாதிரி கேது பகவான் வந்து எதன் மீதும் ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு சாதாரண வாழ்க்கையே வாழ வைப்பார். சரி, இவங்க 2 பேரும் எப்படி இருக்க போகிறாங்க இந்த கும்பராசி நேயர்களும் சிம்ம ராசி நேயர்களும்? இப்போ சாதாரண சொல்லுவாங்க என்னன்னா, கொடுத்து கெடுப்பான் ராகு, கொடுத்து கெடுப்பான் ராகு, கெடுத்து கொடுப்பான் கேது. புரியுங்களா? இது வந்து பொதுவான ஒரு சொலவடை இருக்கு. அப்போ இந்த நிச்சயத்தில் பார்த்தீங்கன்னா ராகுக்கு எப்பவுமே யோகக்காரகன் போகக்காரகன் என்ற பெயர் உண்டு. புரியுங்களா? காரகத்துவம் உண்டு. ராகு பலமாக அமைந்து விட்டால், சாதகமாக அமைந்து விட்டால் அந்த ராகு தான் ஒரு மனிதனை உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு யோகமான கிரகமே ராகு தான். புரியுங்களா? அந்த ராகு கொடுப்பது போல் வேறு இந்த கிரகம் கொடுக்க முடியாது. அது ஆசையும் தூண்டிடக்கூடியவர், கொடுத்திடக்கூடியவர். சில நபர்களுடைய வாழ்க்கையில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே, இந்த ராகு திசை வருகின்ற போது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராகட்டும், ராகு திசை வருகின்ற போது தடம் புரளுகின்ற நிலை பல பேருக்கு இருக்கும். அப்போ என்ன காரணம், ஏன் தடம் புரள்றாங்க? ஆசைகளை தூண்டிடக்கூடிய ராகு இவர்களுக்கு வந்து சில ஆசைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த வழியில் அவங்க போகின்ற போது அந்த ஆசைகளின் காரணமாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய, அவமானப்படக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். புரியுங்களா? கேது அப்படி கிடையாதுங்க. பொதுவாக கேது வந்து ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் படிப்பினையை கொடுக்கணுமோ, இதுதான் உலகம், இந்த நபர் இப்படிப்பட்டவர், இவர்களை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போகிறத விட யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, இந்த உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஞானத்தை வழங்கிடக்கூடியவன் கேது. இப்போ அந்த கேதுவும் ராகுவும் இப்போ கும்ப ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் வராங்க. இதுல ஜென்ம ராசிக்குள்ள எப்பொழுதுமே கேது சஞ்சரிக்கின்ற போது, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற போது, இன்னும் சொல்ல போனா சூரியனுக்குத்தான் முதல் பகைவர்கள் ராகுவும் கேதுவும். புரியுங்களா? அப்போ அந்த சூரியனுடைய சிம்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற போது இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு 2026 வரையில் சிம்ம ராசி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வாழ்க்கையில எத்தனை விதமான சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து புரிந்து வாழக்கூடிய. பொதுவாக கிராமத்துல சொல்லுவாங்க, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, வைப்பு வச்சுட்டாங்க, எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. அது கிடையவே கிடையாது. இப்போ சூனியம் வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, வைப்பு வைக்க ஆள் கிடையாது. கேது எப்பொழுது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த நிலை ஏற்படும். எல்லாமே தொடச்சி போட்ட மாதிரி ஆகிடும். புரியுங்களா? எல்லாமே செல்வாக்கு இருந்திருக்கும்,
அப்போ எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓ. சரிங்களா? அந்த ஒரு படிப்பினை உருவாக்குவாங்க. ம். அப்போ 7ஆம் இடத்துல போய் ராகு, இன்னொரு பக்கம் பார்க்கணும் நீங்கள். 7ஆம் இடத்துல போய் ராகு ம். நட்பிற்கு ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவிக்குரிய உறவு ம். ஸ்தானம், காதலுக்குரிய ஸ்தானம், இப்பெல்லாம் 7ஆம் இடம். ஆமா. ஒரு பக்கம் இங்கே வந்து குடும்ப வாழ்க்கையில் அடிபடும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டத்தால் தவறான பாதைகளுக்கு போக வேண்டிய நிலையும் ஏற்படும். ம். அதே கும்பராசி நீங்கள் பார்க்கும்போது கும்பராசிக்குள் ராகு. ம். இப்போ வழக்கமாகவே கும்பராசிக்காரங்க ரொம்ப அழுத்தமானவங்க, வெளியில் எனக்கு தெரியாது. ஓகே. புரியுங்களா? கும்பத்துடைய தன்மை வெளியில் தெரியாது. அவர்களுடைய ராசிக்குள்ள போய் ராகு சஞ்சரிக்கின்ற போது அவர்களுக்கு இன்னும் அதிகபட்சமான ஆசைகள் ஏற்பட்டு ம். அதன் காரணமாக தவறான பாதைக்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். அவர்களுக்கு 7ஆம் இடத்தில் கேது. ஓகே. அவர்களுக்கு 7ஆம் இடத்தில் கேது எங்கே அனுபவம் அடைவாங்கன்னா நட்பு வட்டத்தால் அனுபவத்தை அடைவார்கள். ம். இவர்களுக்கு ஒரே ஒரு பாடம், எந்த காரணம் கொண்டும் குடும்ப உறவுகளை தவிர்த்து வேறு உறவுகளுக்குள் உங்களுடைய மனசை கொண்டு செல்லக்கூடாது. ஓகே. முதல்ல ஒரு விஷயம். சோ புரியுங்களா? அவப்பேறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்கு. 7ஆம் இடம். புரியுதுங்களா? அப்போ கணவன் மனைவியுடைய உறவு என்பது மிக முக்கியமானது. ம். கணவனை தவிர்த்து மற்ற உறவுகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ம். மனைவியை தவிர்த்து மற்ற உறவுகளிடம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ம். யாராக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் கும்பராசிக்கும் சிம்மராசிக்கும். ஓகே. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியில எல்லாருமே ஒரு முக்கியமா ஒரு ஸ்தலத்துக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காளகஸ்தி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 12 ராசியினருமே இந்த ஒரு கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா இந்த ராகு கேது பிடியில இருந்து கொஞ்சம் நிவர்த்தி பார்த்து பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்தலம் இருக்கா? ஒரு 2-3 விஷயத்தை பேசியே ஆகணும். என்னன்னா, ஒரு ஸ்தலத்தினுடைய மகிமை என்பது மிக முக்கியமானது. ஏன் ஆலயத்துக்கு போகிறோன்னா அந்த ஆலயத்திற்கு இருக்கின்ற ஒரு வைப்ரேஷன். ம். புரியுங்களா? உங்களுக்கு என்ன இறைவன் கொடுக்க போறாரு என்பது கிடையாது. அங்கே இருக்கிற வைப்ரேஷன் வந்து நீங்கள் போயிட்டு வந்த உடனே திருப்பு முனைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். கண்டிப்பா. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ராகுக்குன்னு தனியாக திருநாகேஸ்வரம், ம். கேதுனா கீழே பெரும்பள்ளம். ஆ. இப்போ இந்த 2 ஸ்தலமே வந்து ஐதீகத்தோட பூஜைகளோடு தான் இருக்குது. ஆனால் ஒரே ஸ்தலமாக அறியப்படுவது காளகஸ்தி. காளகஸ்தி. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிகார ஸ்தலங்கள் அனைத்துமே இல்லை நவகிரக ஸ்தலங்கள் அனைத்துமே சிவனுடைய ஆலயங்களாகத்தான் இருக்குது. ம். சரிங்களா? அப்போது சிறப்பு பார்த்தீங்கன்னா காளகஸ்தி போயிட்டு வர்றது ஒரே ஒரு வேலையாக முடிஞ்சிருப்போ கும்பராசி சிம்மராசி. புரியுங்களா? ம். இருவரையும் சரிசமமாக அவங்க வந்து வணங்கி ஆகணும் ஒரே நேரத்தில். அப்போ காளகஸ்தி போயிட்டு வந்து வச்சுங்களேன், ஆ. ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு என்னென்னா ஒரு மழைக்கு கொடை பிடிக்கிற மாதிரி தான் பரிகாரம். ம். மழை நிற்க போகிறதில்ல, நமக்கு ஒரு கொடை. ம். சரிங்களா? அந்த இறைவனுடைய ஆலயத்துக்கு போகின்ற போது கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கிற இந்த சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். ஓகே. ஸோ இதேதான். இந்த பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி 2025 என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும், அந்த கிரகங்கள் வந்து எந்த இடத்துக்கு வந்து பயிற்சி, எந்த ராசிக்கு வந்து பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 12 ராசிக்காரர்களுமே கொஞ்சம் பயந்து போய் தான் இருப்பாங்க. ஒரு ராகு கேது பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே ஐயோ நம்மளை போட்டு என்ன பாடுபடுத்த போறாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருப்பாங்க. இப்போ 12 ராசியினருக்குமே என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ராகு கேது கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முதலாவதாக மேஷம் ராசி அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது? ஒரு பெரிய ஆதாயத்திற்குரிய பலன் கிடைக்கின்ற ராசி மேஷ ராசி. ம். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ராகு. இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும், இது நாள் வரையில் 6ஆம் இடத்துல கேது இருக்கார். ம். எப்படி மேஷ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இப்போ, ஒரு கிரகம் இருந்தால் பலமாக இருந்தால் போதும். கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த கேதுவுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் அவர்களால் அனைத்திலும் வெற்றி பெற்று வர முடிகிறது. ம். அதே நேரத்தில் விரைய செலவுகள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இப்போ என்ன தலைக்கீழ் அப்படி நிலைமை என்ன ஆகுதுன்னா 11ஆம் இடத்துக்கு ராகு வரார். ம். அப்போது செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ மேஷம் ராசிக்காரர்கள் வந்து 2025 ஏழ்ரையோட பிடியிலையும் அது மாட்டிக்கொள்ளுவாங்க. அதான் சொல்ல அதுவும் கொஞ்சம் இல்லை, பயந்து அதுதான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ 11ஆம் இடத்துல இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சனி இருக்காரு. ம். 11ஆம் இடத்துல சனி இருப்பது எல்லாருமே நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ம். முதல்ல அதுவே தப்பு. ம். என்ன தப்புன்னா, சனி இருக்கின்ற இடத்திற்குரிய பலனை சாதகமாக கொடுப்பார். ம். பார்க்கின்ற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கவனிக்கும் இல்லை. ம். இப்போ குரு வந்து சஞ்சாரிக்கின்ற இடத்திற்கு கொஞ்சம் எதிர்மறையான பலனை கொடுப்பாரு, பார்க்கின்ற 3 இடங்களுக்கும் யோகமான பலன்களை கொடுப்பார். அதே போல் சனிக்கும் 3 பலன்கள் இருக்கு, 3 பார்வைகள் இருக்கு ம். இல்லைங்களா? 3, 7, 10 பார்வை இருக்கு. ஓகே. சரி, சனி பார்வையில் இருக்காரு, ஓகே, ம். எல்லாம் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. சனியுடைய 3ஆம் பார்வை உங்க ராசிக்கு வருது ம். இல்லைங்களா? ஜென்ம ராசிக்கு போய் சனியுடைய பார்வை கிடைக்கும் போது உங்க நிலைமை என்ன ஆகும்?
ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வரும். சிம்மம் உங்களுக்கு 5ஆம் இடம். அப்போ பிள்ளைகளால் தொல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை இதுவும் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் விருட்சிகத்திற்கு 10ஆம் பார்வை பதிக்கிறது. இப்போ 11 போய் உட்காந்துட்டாரு, லாபத்தை கொடுக்குறாரு. ஆனால் அப்படி பார்வைகள் 3மே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த அஷ்டமஸ்தானம் அஷ்டம சனின்னு பேசுகிறாங்க பாருங்க. 2 தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மரணத்தை குறிப்பிடுவது மட்டுமே கிடையாதுங்க. எப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பயுமே 2 காரகத்துவம் உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்குமே. உங்களுக்கு உயிரை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை பாதிப்பு உடல் நோய் வரும்னு அவசியம் இல்லை. அதற்கு மாற்றாக நீங்கள் அவமானப்பட்டாலும் அதற்கு சமமானது. உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற போது, குந்தகம் வருகின்ற போது, நீங்கள் அவமானப்படுத்தப்படுகின்ற போது அதுவே மரணத்திற்கு ஒப்பான நிலை தான். புரியுங்களா? ஆனால் 8ல் வந்து சனி உட்காந்துட்டாரு, இல்லை 8ஆம் இடத்தை பார்த்துட்டாரு என்பதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அப்போது சனி வந்து 11 இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனால் ராகு அப்படி இல்லை. ராகு 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல மட்டும்தான் இருப்பார். புரியுதுங்களா? அப்போ அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை தான். அங்கே போய் கேது உட்கார போகிறார். புரியுங்களா? அப்போ என்னன்னா குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் மேஷ ராசினர் எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுங்களா? பிள்ளைகளுடைய நலனில் அதிகமாக கவனம் செலுத்தணும். கொஞ்சம் அவளை கண்காணிக்கிட்டே வரணும். இல்லைன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்பட ஆரம்பிக்கும். இது மேஷ ராசினருக்கு பண வரவிற்குரிய காலகட்டம் இது. நீங்க ஒரு விஷயம் தான் பேசுறோம். இப்போ எந்த கிரகம் பலமான கிரகம், அது மிக முக்கியமானது. சனி கொடுப்பதை தவிர்க்க முடியாது யாராலையும். சனி 7 சனியா மாற போறாரு. புரியுங்களா? இந்த 7 சனியா மாறும்போது கூட முதல் சுற்று வரவங்களுக்கு மட்டும்தானே கஷ்டம் வரும். 2ஆவது சுற்று கஷ்டத்தை கொடுக்க போறது இல்லையே. புரியுங்களா? அப்போ 2ஆவது சுற்று வருபவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது. நான் நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில், ஜோதிடத்தில் அனுபவம் ரொம்ப முக்கியம். 11ஆம் இடத்தில் சனி வந்த போதெல்லாம் சங்கடத்தில் ஆளானவர்கள் பல பேர் இருக்காங்க. அறுவை சிகிச்சைகளும் போயிட்டு வந்திருக்காங்க. புரியுங்களா? லாபத்தை மட்டும் தான் கொடுப்பாரு, செலவை வைப்பார், உடல் நலனை கெடுப்பார், உங்களுடைய பெயரை பாதிக்க வைப்பார், எல்லா வேலையும் பண்ணுவார். புரியுங்களா? ஆனால் ராகு அப்படி இல்லை. 11ஆம் இடத்திற்கு வருகின்ற போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். புரியுங்களா? செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து உயரும், நிம்மதியான நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை மேஷ ராசினருக்கு ஏற்படுத்துவார். ஓகே. ஸோ மேஷம் ராசியினருக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? ஒரே விஷயம் தானம்மா, எப்பயுமே அந்த கிரகத்தை போய் நம்ம சரணடைவது மட்டும்தான் பரிகாரம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ எனக்கு என்ன நோய் வந்திருக்கோ அந்த நோய்க்குரிய வைத்தியம் தான் படுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் அங்கே போவேன் இங்கே போகலாம் கிடையாது. யாரால பிரச்சனை? இப்போ ராகுக்கு தான் பிரச்சனை வச்சுக்கோங்களேன். இப்போ கேதுவால பிரச்சனை தான். இப்போ 5ல் போயிட்டு ராகு நல்லாவே இருக்காரு. அப்போ விநாயகருடைய வழிபாடு போதுமானது இல்லையா? அதற்கும் மேலாக நான் ஒவ்வொருவருக்கும் சொல்றது என்னன்னா, அடிக்கடி காலத்தை போயிட்டு வாங்க. இல்லை முடியலையா இந்த நேரத்தில் கீழே பெரும்பலம் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். ஓகே. ஸோ மேஷ ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷப ராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி இருக்க போகுது? நம்ம பயமுறுத்துறோன்னு நினைக்கக்கூடாது. சொல்லும் போதே கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. என்னன்னா என்ன இருக்கோ அதை தான் நம்ம பேச போறோம். இப்போ கடிகாரம் முள்ளுங்க மாதிரிதாங்க கிரகங்கள், அவங்க சுழற்சிக்கேற்ப பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இப்போ போனீங்கன்னா நீங்க சனி பயிற்சி பத்தி முதல்ல சொன்னீங்க. சனி இப்போ 10ஆம் இடத்துல இருக்காங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஒரு சுபிட்சமான பலன்கள் சனி பயிற்சியின் போது ரிஷபராசிக்கு கிடைக்க போகுது. 11ஆம் இடத்துக்கு போறாரு. புரியுங்களா? சுபிட்சமான பலன்கள் கிடைக்க போகுது. இப்போ 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு 10ஆம் இடத்துக்கு வரப்போறார். புரியுங்களா? அதுதான் ஜீவனஸ்தானம். அப்போ செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலை பளு கூட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு மெமோ கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த வெளிநாட்டு முயற்சி பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு சாதகமா இருக்கும். வெளிநாட்டு போறோம், தொழிலுக்காக போறோம், இல்ல வேலைக்காக போறோம், அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது. இன்னொரு கேந்திர ஸ்தானம் 4ஆம் இடம், அது சுகஸ்தானம், மாதஸ்தானம், அங்க கேது வரார். அப்போ இவருடைய உழைப்பு என்பது அதிகமாக ஆயிடும். வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கணும். அந்த வேலைக்கேற்ற லாபம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். இன்னும் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம், சனி 11ஆம் இடத்துக்கு வருவது, இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். புரியுங்களா? ஆனா ராகு கேது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு 2 கிரகங்களுமே எதிர்மறையான பலன்களை தான் ஏற்படுத்துவாங்க. இவர்கள் ஒரு முறை காலகஸ்தி போயிட்டு வருது அவங்களுக்கு கொஞ்சம்
நிம்மதி ரிலீஃபா உண்டாகும். இருக்கும். ஆமா. ஓகே. சோ ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் வந்து சிறப்பாக இருக்கும்? அதுதாம்மா, இரண்டும் சேர்த்து ஒரே பரிகாரம் தான். காளகஸ்தி தான் உங்களுக்கு. ம். ராகு கேது இருவரையும் பற்றி கொள்ள வேண்டும். ம். அங்கேயும் போக முடியலையா, துர்கை, ம். பிரித்திங்கரா, காளி, விநாயக பெருமான் ம். இவர்களை வணங்கி தொடர்ந்து வழிபட்டு வருவதால் நெருக்கடியிலிருந்து வெளியே வர முடியும். எப்பவுமே என்னன்னா, கேதுனாவே விநாயகர் தான். ம். புரியுங்களா? நீங்கள் அங்கே கோவிலுக்கு போக முடியல, உங்களுக்கு வசதி இல்லை, நேரம் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு விநாயகர் வழிபாடு அரைக்கம்போல் மாலை வாங்கி விநாயகர் கொடுத்து ம். வணங்கிட்டு வாங்க. ஒரு துர்கை ஸ்தலம் இருக்குது, கண்டிப்பாக எல்லா சிவஸ்தலத்திலும் துர்கை இருப்பாங்க, போயிட்டு வணங்கிட்டு வாங்க. தீபம் ஏற்றி ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. ஸோ ரிஷபராசியை தொடர்ந்து அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி அமைய போகுது? ஒரு நல்ல நேரம் மிதுன ராசிக்கு. ஓகே. முதல்ல அதை சொல்லும். என்னென்னா அப்பாடா அப்போ நல்ல நேரம் என்னென்னா, முதல்ல இந்த முயற்சி ஸ்தானத்தில் போய் ராகுவோ கேதுவோ அமருகின்ற போது, சனி பகவான் அமர்ந்தால் கூட சரி, 3ஆம் இடத்தில் அமருகின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, வேலையில் பலு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்பயும் கையில் பணம் தங்காது, ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்து இந்த ராகு கேது பயிற்சி 3ஆம் இடத்திற்கு கேது வரார். ஓகே. 3ஆம் இடத்திற்கு கேது வருகின்ற போது எடுக்கின்ற முயற்சி அத்தனை முயற்சிகளும் அவளுக்கு வெற்றியாகும். தடைகள் இல்லாமல் எல்லாம் சாதிச்சுட்டு போக முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு ராகு, அதுவும் நன்மை ஏற்படுத்தும். பெரிய மனிதனுடைய நட்பு, தொடர்பு, விஐபியுடைய உறவு, புரியுங்களா, தெய்வ அனுகூலம், சொல்லிட்டு போகலாம். ஒரு ஆலயங்களுக்கு போய் பரிகாரம் செய்யணும், இல்லை வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் கனவோடு இருப்பாங்க. அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நிலை, புதுசாக வீடு வாங்கக்கூடிய நிலை, புது இடம் வாங்கக்கூடிய நிலை, எல்லா விதமான நற்பலன்களும் இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சியின் போது மிதுன ராசினருக்கு உண்டு. ஓகே. ஸோ நிறைய நல்ல பலன்கள் வந்து மிதுன ராசிக்கு இருக்கு. ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக இருக்கும்? முதல்ல அவருடைய இந்த சூழ்நிலையில் அவருடைய லக்னாதிபதி பார்க்கணும், ஒரு சுய ஜாதகத்தில். ரெண்டாவது, எந்த திசை நடக்குதுன்னு பார்க்கணும். இதற்கும் அப்பால் ராகு கேதுக்கு மட்டும்தான்னா, இப்போ நீங்கள் நல்லா செய்கிறீங்க, உங்களையும் ஒரு முறை போய் பார்த்துட்டு நல்லது தானே. கண்டிப்பா. இறைவா என் நல்ல வழிகாட்டு, புரியுங்களா, முடிஞ்சு போச்சே. அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு வரட்டு ஒரு முறை. நிறைய சங்கடத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க, இனிமேலாவது நல்ல வழி காட்டுங்க, உங்களை நம்பி நான் இருக்கேன், வேண்டிக்கிட்டு வாங்க, நிச்சயம் வேண்டியது நிறைவேறும். புரியுங்களா? காலகஸ்தி தான், மறுபடியும் சொல்றேன், ராகு கேதுனா காலகஸ்தி தான். ஓகே சார், கண்டிப்பாக. ஸோ மிதுனம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கடகராசி, இவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில 2025 எப்படி அமையும்? அப்பா, பெரிய கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ஒரு பெரிய பயத்தோட இருக்கிறாங்க கடகராசிக்காரங்க. ஏன் பயம்னா, சனி 8ல் இருக்காருங்க, அஷ்டம சனிங்க. 2.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தோட. பொதுவாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆண்டு முழுவதுமே சனி பகவான் வந்து அப்படியே சஞ்சரிச்சிட்டு இருப்பாரு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 4 மாதம் வக்ரமாவார், 1 மாதம் அசமனமாவார். அப்போ 7 மாதங்கள் தான் சனி பகவானால் சங்கடத்தை கொடுக்க முடியும். மற்ற 5 மாதங்கள் அந்த சங்கடத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ராகு அப்படி அல்ல, அஸ்தமனம் கிடையாது, வக்ரமும் கிடையாது. அப்போ அவர் எங்கே சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலனை, ஏன்னா இந்த கிரகங்கள் சஞ்சார நிலை வந்தது உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்கள் பலன் கொடுப்பாங்க. 8ஆம் இடத்துக்கு வராரு யாரு? ராகு. இப்போதான் 8 விட்டு சரி போறாரு, இவர் 8க்கு வராரு. 8ஆம் இடத்துக்கு வருகின்ற போது 2 விதமான தன்மைகளை உணரணும். முதல்ல உடல்நிலையில் கவனத்தை செலுத்தணும். உடல்நிலையில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படவில்லையா, நீ பெரிய அரசியல்வாதியாக இருக்கீங்க, ஒரு செல்வாக்குள்ள நபராக இருக்கீங்க, உங்களுடைய சுய வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். சுய வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்து ராகு அவப்பெயரை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய சன்னியாசிகளையும் சாமியார்களையும் ஓட விட்டாங்க பாருங்க. அது போன்ற ஒரு நிலை. இப்போ எல்லாமே இப்போ மீடியாவாகி போச்சு, மொபைல் ஆகி போச்சு, யார் எப்படி பேசுவாங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எதை ரெக்கார்ட் தெரியாது. அப்போ 8ஆம் இடத்திற்கு வருகின்ற போது உடல்நிலையில் மட்டுமல்ல, செல்வாக்கு, அந்தஸ்து, புகழுக்கும் குந்தகத்தை விளைவித்திடக்கூடிய நிலையினை ராகு ஏற்படுத்துவார். புரியுங்களா? அதே நேரத்தில் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு கேது. அப்போ குடும்பத்திலையும் குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நெருக்கடியான நேரம் தான் இந்த நேரம் இவர்களுக்கு.
இருந்தாலும் நம்ம ஒரு கிரகத்தை, இந்த 2 கிரகத்தை மட்டும்தான் வச்சு பேசிட்டு இருக்கோம். புரியுங்களா? இவர்கள் செய்கின்ற பணி இந்த பணி, ஓகே, இவர்கள் செய்கின்ற பணி. அதே குரு இருக்கார் இல்லையா, அவர் பார்க்கின்ற இடத்துல சுபிட்சமாக்குவார். எல்லா மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் சங்கடத்தை கொடுக்கின்ற போது மற்றும் ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கும். அதே 9ஆம் இடத்துல சனி போயிடுவார். புரியுதுங்களா? அப்போ சனி 9ஆம் இடத்துக்கு போகிறத மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு. ஆனாலும் சுய வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பது கடகராசினுக்கு நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் பெயர் கெட்டுவிடும், இல்லைன்னா உடல் கெட்டுவிடும். குடும்பத்தில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப உறவுகளிடம் அது வார்த்தைகளில் கூட ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஓகே. ஸோ கடகராசினருக்கு என்ன பரிகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? ரொம்ப சிறப்பானது இப்போ ராகுகேது பரிகாரம் தாங்க. காலஸ்தான் ராகுகேது பரிகாரம். பொதுவாக இந்த பரிகாரத்தை பற்றி சொல்லணும்னா, சூரியனோட ராகுவோ கேதுவோ சேருகின்ற போது அவர்களுக்கு பித்ரு தோஷம் சொல்லுவோம். சூரியனுடன் ராகுவோ கேதுவோ, அதே போல் சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ சேருகின்ற போது அவர்களுக்கும் பித்ரு தோஷம். பித்ரு தோஷத்துக்கு அப்பாற்பட்டு இந்த ராகு கேது தோஷம் சொல்லுங்க இல்லையா, அப்போ ஜென்ம ராசிக்குள் ராகுவோ கேதுவோ இருக்கின்ற போது 7ஆம் இடத்துல ஒருத்தர் இருப்பார். அப்போ ஜென்ம ராசிக்குள்ள 1ஆம் இடத்துல இருப்பவர்களுக்கு 7ஆம் இடத்துலையும் மாற்றும் ஒரு கிரகம் இருக்கு, அவர்களுக்கும் கடுமையான ராகு கேது தோஷம் வரும். அது 2ஆம் இடம் 8ஆம் இடம். இப்போ சொன்னீங்கல்ல யார் கடகத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் மிகப்பெரிய தோஷம். இது ராகு கேது தோஷம். அவங்க காலகஸ்தி போயிட்டது நன்மையா இருக்கும். ஓகே. இப்போ இந்த காலகஸ்தி போயிட்டு வந்தா மட்டும் போதுமா? இப்போ இந்த பித்ரு தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரங்கள் போய் ஒரு முறை ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ஒரு முன்னோர்களுக்கு ஒரு திலகோமம் செய்துட்டு வந்தால் நிச்சயமாக கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த பித்ரு தோஷத்தில் 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகுக்கு சஞ்சரிப்பதும் பித்ரு தோஷம் தான். ஜென்ம ராசிக்குள்ள ஜென்ம லக்னத்திற்குள்ள ராகு சஞ்சரிப்பு பித்ரு தோஷம் தான். சூரியனுடனும் சந்திரனுடன் இணைந்திருப்பதும் பித்ரு தோஷம் தான். சரிங்களா? அதனால பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அவங்க அதற்குரிய நிலையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. ஓகே. ஸோ கடகராசியை தொடர்ந்து அடுத்ததாக சிம்ம ராசி. ஸோ வந்தாச்சு, கேது பகவான் அங்கே தான் வந்து சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி அமைய போகுது? ஒரு மிகப்பெரிய கனவுகள் ஒவ்வொரு மனிதருக்குமே இருக்கும். சிம்ம ராசி தான் வாழ்க்கையில் வந்து முதன்மையான ராசின்னு சொல்லுவோம். சிம்ம ராசியில் பிறந்த பல பேர் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஜெயிச்சிருக்காங்க, அரசு துறையில் வந்து பெரிய பணியில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்கள் எந்த ராசியாக இருக்கட்டும், என்ன திசாபுத்தி நடக்கட்டும், அந்த கோச்சார கிரகங்கள் வருகின்ற போது அதற்குரிய பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஜென்ம ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சரிக்க போகிறார் சிம்மராசிக்கு. மிகப்பெரிய சோதனை காலமாக இந்த 12 ராசினரில் சோதனை காலமாக சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் இருக்கிறதோ, எத்தனை நெருக்கடிகள் இருக்கிறதோ, யாரையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களோ, எதையெல்லாம் எதிர்பார்த்திருந்தீர்களோ அத்தனையிலும் மாற்றம் வரும். நான் சொல்றது என்னன்னா வேற விஷயங்கள் கிடையாது. என்னன்னா 8ஆம் இடத்தை பற்றி நான் பேசவே இல்லை, ஆயுள் ஸ்தானத்துக்கு வரவே இல்லை. இங்கே உங்கள் சுய இடம்னு இருக்கு இல்லையா, அங்கே ஆட்டம் காண ஆரம்பிக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், பதவி இவற்றில் ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்றார் சிம்மராசினர். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு இடம். புரியுங்களா? நண்பர்களாலும் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை இவர்களுக்கு ஏற்படும். எல்லாவற்றிலுமே இந்த காலகட்டத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ராசி சிம்ம ராசி. இப்போ சிம்ம ராசினர் அவசியம் காலகஸ்தி போயிட்டு வரணும். ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது அவங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். நீங்கள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நிதர்சனமான உண்மை என்னன்னா எங்களுடைய அனுபவத்தில் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற போது ஒரு மாற்றம் கிடைக்குது. புரியுங்களா? உங்களுடைய கர்ம வினை இல்லை ஜாதக விதி, உங்களுடைய ஆயுள் கால விதி அது நீடிச்சுட்டே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் சங்கடங்கள் குறைவதற்கு இது போன்ற பரிகாரங்கள் உங்களை பாதுகாக்கும். ஒரு பெரிய பழத்தில் விழுவதை விட சாதாரண சின்ன பழத்தில் போய் விழலாம். புரியுங்களா? பெரிய ஆபத்தை விட சாதாரணமான விஷயங்களை தப்பிக்க முடியும். ஓகே. ஸோ நிறைய வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்களாக தான் இருக்குது. சிம்மராசினருக்கு இது ஒன்று ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவ் இந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போது கேதுவாலையும் ராகுவாலையும் அவர்களுக்கு வந்து சாதகம் சொல்ல முடியாதுங்க. புரியுங்களா? இந்த காலகட்டத்தில் இந்த 2 கிரகங்களும் அவர்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் குருவுடைய சஞ்சார நிலை, குரு வந்து மே மாதம் வருகின்ற இடம் அவங்களுக்கு 11ஆம் இடம். புரியுங்களா? இப்போ ராகு எப்போ ஜென்ம ராசிக்குள்ள வராரோ அதே நேரத்தில் குரு 11க்கு வந்துடுறாரு. புரியுங்களா? அப்போ அவர் பார்க்கின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். அதே ராகுவையும் பார்ப்பாரு குரு. அப்போ பாதகங்கள் குறைய ஆரம்பிக்கும்.
அதனால சுபிட்சமும் இருக்கு. ஆனா இந்த கிரகங்கள் இப்ப நீங்க உங்களுடைய சுயத்தை செய்வீங்க இல்லையா, நான் என்னுடைய சுயத்தை செய்வோம் இல்லையா, நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்பேன். ஒரு புலி குகையில போய் மாட்டிக்கிட்டோம், அந்த புலியை வந்து நம்ம சீண்டிகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு காவலாளி வர்றாரு, உடைச்சு விடுறாரு, அப்போ நம்ம வெளியே வரோம். அதனால ராகு கேதுவால் பாதிப்பு உண்டு, குருவால் சாதகம் உண்டு. ஓகே. ஸோ சிம்மராசியை தொடர்ந்து அடுத்ததாக கன்னி ராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி அமைய போகுது? ஒரு நல்ல காலகட்டம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றது அதுதான், எல்லாருமே அந்த அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டு வரணும். எப்பொழுதெல்லாம் முதல் சொல்லிட்டேன், எப்பொழுதெல்லாம் ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டம் மிகப்பெரிய சோதனைக்குரிய காலகட்டமாக இருக்கும். இப்போ எப்போ தப்பிச்சுட்டு வராங்கன்னா கன்னிராசிக்காரங்க, குரு பார்வை இருந்துச்சு, குரு 9ஆம் இடத்துல இருக்காரு, அவருடைய 5ஆம் பார்வை இவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து கேது ஜென்ம கேதுவால் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து குரு வக்ரமாக இருக்காரு. குரு வக்ரமாக ஜென்ம ராசிக்குள் கேது இருக்காரு. கன்னி ராசினருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் இருந்தது, 6ஆம் இடத்துல சனி இருக்காரு, சரிங்களா. அதே நேரத்தில் ஜென்மராசிக்குள் இருக்கிற கேது மன ரீதியாக அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த நேரத்தில். அந்த கேது இப்போ 2ஆம் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார், சரிங்களா. கன்னிராசினருக்கு 12ஆம் இடம். எல்லாவற்றையும் விட 7ஆம் இடத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு உங்கள் வாழ்க்கையை தடமாற வச்சுருப்பாங்க கன்னிராசினருக்கு. இப்போ அந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வரார், சரிங்களா. 6ஆம் இடத்துக்கு வருகின்ற போது உடல்நிலை இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை. இந்த படத்தை படிக்க இருக்காங்க, எழுந்து நடமாடணும், எழுந்து ஓடணும், அது முடியும் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் தொழில் எல்லாவற்றிலும் போட்டி பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் இருக்க செய்யும். இந்த 6ஆம் இடத்துக்கு ராகு வருகின்ற போது அது போட்டிங்கான பிரச்சனையும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, எல்லாம் சாதகமாகி போச்சு, சரிங்களா. இவர்களே நினைத்திராத அளவிற்கு இவருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எல்லாவற்றையும் முக்கியம் பார்த்தீங்கன்னா, எந்த வழக்கு இருந்தாலும், இப்போ அலுவலகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், மெமோ வாங்கியிருந்தாலும், இல்லை வழக்கு இழுபறியாக இருந்தாலும், எல்லாமே இனி இவர்களுக்கு சாதகமாகும். இந்த 1.5 ஆண்டுகள் கன்னி ராசினருக்கு அற்புதமாக இருக்க போகுது, சரிங்களா. முதல்ல உடல் நிலை நல்ல தெளிவாயிடுவாங்க, பாதிப்பு வெளியே வந்துடுவாங்க. சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கை கன்னிராசிக்கு. ஓகே. ஸோ நிறைய பாசிட்டிவ் வந்து கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும், அப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம்? இல்லை, அவர் வந்து அவ்வளவு விஷயங்கள் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, சொல்லி தானே ஆகணும். பொதுவாக இந்த 11ஆம் இடத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசி ஆகணும். இவங்க 12ஆம் இடம் இல்லைங்களா, 12 போகிறாங்க. 12 ஐனஸ் தான், சரிங்களா. மாற்று நபர்களோடு கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், புரியுங்களா. நட்புகளை வந்து நட்பாக மட்டும்தான் வச்சுக்கணும், வேறு விதமான இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. யாரும் உங்களை எதிரி ஆக முடியாது, ஒரே விஷயம், புரியுங்களா. 6க்கு ராகு வந்துட்டாரு, நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. வேற ஒன்றும் அவங்களுக்கு நெகட்டிவ் விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கு? இல்லை, அவங்க பாசிட்டிவாக தான் இருக்குது, புரியுங்களா. ஒரே விஷயம், நரசிம்மரை வணங்கி வழிவது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் பொதுவாக. இன்னொன்று, ராகு கேது வந்து இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு முறையாவது காலகட்டத்துக்கு போயிட்டு வரட்டும், போயிட்டு இன்னும் அவங்களுடைய அனுகூலம் கிடைக்கும் இல்லையா, சரிங்களா. எப்பொழுதுமே பெரியவங்களை போய் நம்ம வந்து இன்னும் பார்த்துட்டே இருக்கணும். பட்டு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன், நீங்கள் தான் என்ன பாதுகாக்கணும், ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரட்டும், புரியுங்களா. அதற்கு மேலாக கன்னிராசினருக்கு நரசிம்மர் வழிபாடு என்பது நன்மை உண்டாக்கும். ஓகே. ஸோ கன்னிராசியை தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி அமைய போகுது? இப்போது இந்த 1.5 ஆண்டு காலமாக துலாம் ராசினரை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு கிரகம் ராகு மட்டும்தான். நிறைய சங்கடத்தை பார்த்துட்டு இருக்காங்க, புரியுங்களா. ராகு மட்டும்தான் அவங்கள பாதுகாத்துட்ருக்கு. 12ஆம் இடத்துல கேது இருக்காரு, ராகு 6ல் இருக்காங்க. இப்போ எல்லாம் தொட்டதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் சரி, சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பார்த்தா இந்த ராகு கேது பயிற்சி, ராகு 5ஆம் இடத்துக்கு வருவார், சரிங்களா. அதே கேது 12லேருந்து 11 போவார். இப்போ 11ஆம் இடத்தை பற்றி சொல்லி ஆகணும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க, இல்லை மூத்த சகோதரன் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு ஒரு உறவிற்குரிய இடம் 11ஆம் இடம். ஒரு இளைய தாரம், இல்லை வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு நட்பு, அவர்களோடு உறவு ஏற்படுவது போன்ற நிலைகளை எல்லாம்
11ஆம் இடத்தில் அது குறிப்பாக பாபகிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது ஓகே. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள். எச்சரிக்கைன்னு சொன்னீங்கல்ல, ம். இது எச்சரிக்கை. ஓகே. புரியுதா? அதே நேரத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது தானே குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆமா. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, நம்ம பேசுறது என்னன்னா ஒரு ஆணை பற்றிய பெண்ணை பற்றி பொதுவாக பேசணும் நம்ம. ம். புரியுங்களா? ஆணுக்கும் அதுதான் நிலை, பெண்ணுக்கும் அதுதான் நிலை. பெண்ணுக்கும் அது. இப்போ 5ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்றார், இங்கே 11ல் போய் கேது. ம். 11ல் இவர் தப்பு பண்ண என்னன்னா பிரச்சனை அங்கே அடி வாங்குவார், ம். இல்லை அந்த அம்மா அங்கே அடி வாங்கும். ம். அப்போ குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஏற்படும், இல்லை பிள்ளைகளால் கொஞ்சம் அவமரியாதை ஏற்படும். சரிங்களா? இந்த 2 நிலையும் இவர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. ம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வதால் இந்த சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். ம். முதல்ல ஒழுக்கத்திற்குரிய கிரகங்கள் ராகு கேது. ஓகே. புரியுங்களா? கேது வந்து கெடுத்து தான் கொடுப்பான். புரியுங்களா? 11 போய் உட்காரும்போது ஒரு பாடத்தை உங்களுக்கு உருவாக்கிடுவான். புரியுங்களா? உங்களுக்கு என்னென்ன நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த நிலைமை இப்படி வரப்போகுது, நீ கண்டிப்பா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஒரு கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிக்கையா இரு. கொடுக்கறதுக்கு. அந்த கிரகம் அந்த வேலையை செய்யும். எங்களுடைய அனுபவம் நான் பார்த்துருக்கோம். அதனால் அது சொல்வதை தான் நம்முடைய வேலை இப்போ. அதனால் அவங்களுக்கு பயமுறுத்தது கிடையாது. அப்போ 11ஆம் இடத்துல கேது வருகின்ற போது லாபத்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு. ம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணம் எப்பொழுது அதிகமாக சேர்கிறதோ அந்த நேரத்தில் தான் அந்த மனிதன் தவறு செய்ய ஆரம்பிப்பான். ஆ. ஒரு மனிதனுக்கு எப்போ பதவி சுகம் கிடைக்கிறதோ அப்போ தவறு செய்ய ஆரம்பிப்பான். ம். இப்போ யோகம் வரப்போகுது, அந்த நேரத்தில் என்ன ஆகுன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலனையும் கொடுப்பார் ராகு. ம். புரியுங்களா? சில பேருக்கு நல்ல பதவி கூட கிடைக்கலாம், அதே நேரம் குடும்பத்திலையும் குழப்பத்தை உண்டாக்கலாம். ம். இங்கே பார்த்தீங்கன்னா பணம் வரும், வேறு விதமான வழக்கத்துக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே. எச்சரிக்கையாக இருக்கணும். ராகு கேதுக்கு இவர் தொடர்ந்து வழிபாடு மிக அவசியம். விநாயகர் வழிபாடு. ஓகே. சரிங்களா? விநாயகரை வழிபட்டு வருவதால் சங்கடங்கள் குறையும். ஒரு முறை காலகஸ்தி போயிட்டு வரட்டும். ஓகே. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு, கொஞ்சம் டேஞ்சரும் டேஞ்சர் இருக்கு. ஏன்னா பணம் வரும், பணம் வரும், செல்வாக்கெல்லாம் வரும். புரியுங்களா? ஆனால் பிரச்சனைகளும் வரும். ம். புரியுங்களா? அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஓகே. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கவனமாக இருக்கணும்னா ஒழுக்கத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே. புரியுங்களா? இது நடக்கும். இது வந்து கிரகங்கள் செய்கின்ற வேலைகள்மா, இவர்கள் காரணமே கிடையாது. நம்ம என்னன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம்னா கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையா இருப்பாங்க ம். எல்லாத்துலயுமே. கண்டிப்பா. அதுக்காக அந்த வேலை. ஓகே. ஸோ துலாம் ராசி நேர்கள் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக விருச்சிகம் ராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி அமைய போகுது? கொஞ்சம் யோசிக்கணும். என்ன காரணம்னா இப்போதான் 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. ம். சனி பயிற்சி ஆக போகுது. ஆமா. அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு. ம். நீங்கள் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். அவர்களுடைய சுய வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையானது கூட கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் அவருடைய தேடல் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அப்படி போயிடுச்சு, இந்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுது, இந்த பிள்ளைக்கு இது செய்யணும், ம். இல்லை இதுக்கு இவங்களுக்கு செய்யணும். இவ தேடல் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை ஒட்டியே இப்போ இருக்கு. ஓகே. பிள்ளைகளை எப்படி முன்னேற்றுவது, ம். இல்லை குடும்பத்தை எப்படி கரை சேர்க்கறது, இப்படி இருக்கு. அதே நேரத்தில் அதற்குரிய மறுபக்கம் ஒரு வாய்ப்பு என்னன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கார். ம். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. ம். உன்னுடைய செல்வ சுகங்கள் முழுக்க உனக்கு கிடைக்கும், அந்தஸ்து இருக்கும், பணம் வந்துக்கிட்டு இருக்கும். 11ஆம் இடத்துக்கு கேது செய்கின்ற தொழில் லாபத்தை கொடுப்பாரு, உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவார். ஆனால் பிள்ளைகள் பற்றி ஒரு கவலை இருக்கும். ம். இப்போ என்ன ஆக போகுதுன்னா சுகஸ்தானத்திற்கு ராகு வரார், ஓகே. 10ஆம் இடத்துக்கு கேது போறார். ம். முதல்ல என்ன அடி வாங்கன்னா செய்து வருகின்ற தொழில் இருப்பாருங்க, அங்கே இவங்க முழுமையான கவனம் போகணும். ம். இப்போ என் மேனேஜர் பார்த்துக்குவாரு, அந்த வேலைக்காரர் பார்த்துக்குவாரு, அந்த நம்பி தொழிலை விட்டாங்கன்னா ம். அது சங்கடத்திற்கு ஆளாகும். ம். எல்லாவற்றிலும் இவர்களுடைய நேரடி பார்வை இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் 10ஆம் இடத்தில் கேது சந்திரிக்கும் போது. ம். அதே நேரத்தில் வெளிநாட்டு முயற்சிகள் இருப்பாருங்க, ஓகே. அவர்களுக்கு சாதகமாகும். ம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, போகின்ற வேலைகள், புரியுங்களா? அங்கே சில பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் தான் செய்ய வேண்டும், ஓகே. கவனமாக செய்யணும். கிரகங்கள் அந்த விஷயம் செய்வாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போய் ராகு வருகின்ற போது கொஞ்சம் புதிய நட்புகள், ம். அவர்களை சார்ந்து பின் தேடி ஓடுகின்ற நிலையெல்லாம் வரும். ம். அப்போ தொழிலில் கோட்டை விட்டுருவாங்க. ஓகே. இப்போ ஒரு நட்பை தேடி போகிறாங்களோ, ஒரு மயக்கத்தில் இருக்காங்களோ, ம். தவறான வழியில் போகிறாங்களோ, அப்போ எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அது அரசு பணியாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, அங்கே கோட்டை விடுவாங்க. ம். அப்போது அரசு பணியில் இருப்பவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக
வேலையில் முழுமையாக கவனமாக யார்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்காமல் இவர்களே செய்வது நன்மையாக இருக்கும். மற்ற ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நன்மையாக இருக்கும். இவர்களுக்கு கண்டிப்பாக ராகு கேது பரிகார பூஜை வேணும். ஒரு முறை இவங்க வந்து காலேஜுக்கு போயிட்டு வரது நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி அமைய போகுது? ஒரு நல்ல நேரம் அவங்களுக்கு என்னன்னா, நிறைய நெருக்கடிகளை சமீபத்தில் சந்தித்த ஒரு ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான். 7 சனி பார்த்துட்டாங்களா? ஆமாம், 7 சனி பார்த்தாங்க. இப்போ போய் 3ல் சனி இருக்காரு. கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மூச்சு விடும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ 4ல் ராகு, 10ல் போய் கேது. ஏதாவது நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும், ஆசைகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் மாற்றம் பெற்று இப்போ 3ஆம் இடத்து சனி வந்து 4ஆம் இடத்துக்கு போவார். இப்போ 4ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற ராகு 3ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்போது இந்த 1.5 ஆண்டுகள் மிகப்பெரிய யோகமாக இருக்கும். ஓகே. எப்படி மிகப்பெரிய யோகமாக இருக்கும். சின்ன விஷயத்தை அவங்க கையில் எடுத்தால் கூட அது லாபம் தரும். ஓகே. இப்போ என்ன வேணும்னா உனக்கு முயற்சி வேணும். முயற்சி இல்லாமல் நான் படுத்துக்கிட்டே இருந்தால் எனக்கு அதிர்ஷ்டம் வந்து நினச்சிருந்தா அது வேலைக்கு ஆகாது. எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சியை கையில் எடுக்கின்றீர்களோ, முயற்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டு இருக்கிறது தனுசு ராசிக்கு. அதில் இன்னொரு பக்கம் 9ஆம் இடத்துல போய் கேது போகிறாரு. தெய்வ அருளும் கிடைக்கும், பிரபலங்களுடைய உதவியும் கிடைக்கும், ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையும் ஏற்படும், வாழ்க்கையில் திருப்தியான நிலை இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகே சார். நிறைய லாபங்கள் எல்லாமே அவங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் உழைப்புக்கேற்ற லாபம். புரியுங்களா? எடுக்கிற முயற்சிகள் அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்பு, பதவி, தொண்டருடைய சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு கடவுளை இல்லை இங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்குமே நான் கடவுளை வழிபடுவதை விட திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போ கிரகங்களுக்காகத்தான் நான் காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் முதல் வழிபாடு என்பது குலதெய்வம் தான். புரியுங்களா? குலதெய்வத்தை மிஞ்சிய தெய்வங்கள் என்பது உலகத்தில் நிச்சயமாக கிடையாது. உங்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்றால் குலதெய்வம் மட்டும்தான். 2வது இஷ்ட தெய்வம் சில பேர் வச்சிருப்பீங்க. முருகர் பிடிக்கும், பெருமாளை பிடிக்கும், இஷ்ட தெய்வங்கள். இந்த கிரக வழிபாடு என்பது இந்த நேரத்தில் இந்த கிரகங்களை வழிபடுவதால் நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் இல்லாமல் போகும். அதற்காகத்தான் இது குலதெய்வ வழிபாடு அற்புதமாக இருக்கும். ஓகே. ஸோ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி அமைய போகுது? நீங்கள் அதான் சொன்னேன், ஒரு விஷயம் பாசிட்டிவ் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம், மறுபடியும் ஒரு மேடு, மறுபடியும் ஒரு பள்ளம், மறுபடியும் மேடு. வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போது ரொம்ப சுபிட்சமாக இருக்கிற ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஜாலியாக இருக்காங்க. என்னன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, 3ல் போய் ராகு இருக்காரு, புரியுங்களா? 9ல் போயிட்டு கேது இருக்காரு. அப்போ எதிர்பார்த்ததை விட வசதி வாய்ப்புகள், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் இப்போ இருக்கு. புரியுங்களா? என்ன அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு 2ஆம் இடத்திற்கு வருவார். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது 8ஆம் இடத்துக்கு போவார். புரியுதுங்களா? இந்த 2-8 காம்பினேஷன் போகும். இப்போ மிகப்பெரிய சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவது ஒரு ராசியில் இருக்கு. 2ஆம் இடத்தில் ராகு கேது சஞ்சரிக்கும் காலகட்டம். புரியுங்களா? அந்த காலகட்டம் ஒரு சந்தோஷமா இருந்துட்டாங்க, ஜெயிக்க வேண்டியதான் ஜெயிச்சிட்டாங்க, முன்னேற்றத்தை பார்த்துட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு சர்க்கிள் வருது. இப்போ என்னன்னா நீ எச்சரிக்கையா இருக்கணும். எங்கே எச்சரிக்கையா இருக்கணும்? 8ஆம் இடத்துக்கு கேது வராரு. உன்னுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஒழுக்கத்தில் நீ சரியாக இருக்கணும். இல்லை என்றால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து கொண்டு இருக்கும். இப்போ வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் 8ஆம் இடத்தில் கேது பகவான் சந்திருக்கின்ற காலகட்டம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல ராகு வருகின்ற போது இந்த வார்த்தைகளால் எதிர்ப்புகள் வரும், வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரும், குடும்பத்திற்குள் குழப்பங்கள் வரும். புரியுங்களா? இந்த நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய அதிகபட்சமான பாதிப்பிற்கு ஆளாக வேண்டிய நிலை இந்த ராகு கேது பயிற்சியும் போது மகர ராசிக்கு இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல சனி போயிடுவார். புரியுதுங்களா? அப்போ குரு பகவான் எங்கே சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கும். என்னென்ன இந்த குடும்பத்தில் கவனமாக இரு, ஒழுக்கத்தில் கவனமாக இரு, புரியுங்களா? கொஞ்சம் உடல்நிலை கவனமாக இருந்துக்கும் இந்த ராகு கேது பயிற்சியும் போது. மற்றது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையும்.
சரி, இவங்களுக்கு என்ன பரிகாரம் இல்ல எந்த ஸ்தலத்துக்கு இல்லை போனா ஒரு கண்டிப்பாக நல்ல விஷயம் இவங்களுக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு முன்னோர்களுடைய வழிபாடு நடக்கும்? ஒன்று பண்ணிக்கணும். ம். 2வது காளஹஸ்தி ஒரு முறை போயிட்டு வரணும். ஓகே. ஸோ மகரம் ராசி தொடர்ந்து அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 2025 எப்படி அமைய போகுது? வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு ராசி சமீப காலமாக கும்பராசி. 7.5 சனி இல்லைங்களா, இப்போ ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. சனி பயிற்சியும் போது கூட 2ஆம் இடத்து சனி போவார் இல்லைங்களா, அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆ. ஆனால் அந்த நேரம் பார்த்து இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். ம். அப்போ 7ஆம் இடத்துல வந்து கேது வந்துடுவார். இப்போ என்னென்னா ஜென்ம ராசிக்குள்ள ராகு வருகின்ற போதெல்லாம் இந்த மனிதனுடைய தேவைகள் என்பது இவர்களுக்கு கனவு பூரா நிறைவேற்றிக்க ஆசைப்படுவாங்க. ம். ஒரு ஆசை என்பது வந்துக்கிட்டே இருக்கும். அது ஆசைகளுக்கு பல வழி இருக்குங்க. ஒன்று வந்து பொருள் மீது ஆசை வரும், இன்னொன்று புகழ் மீது ஆசை வரும், ம். இன்னொன்று பெண் மீது ஆசை வரும். இவருடைய ஆசை எப்படி வேணாலும் வரலாம், புரியுங்களா? அந்த ஆசையின் காரணமாக தவறான மனிதனுடைய நட்பு இவளுக்கு ஏற்பட்டு ம். சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை வரும். எல்லோருக்கும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது, புரியுங்களா? பொதுவாக ஜென்ம ராசிக்குள்ள ராகு சந்திருக்கின்ற போது தவறான நட்புகள், தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், பண ஆசைக்காக சில ஏமாற்றம் அடைதல் ம். போல நடக்கும். ஆ. அதே நேரத்தில் 7ஆம் இடம் ம். அங்கே போய் கேது உட்காராரு. நல்லா பழகிட்டு வந்த நண்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ புட்டுக்கிட்டு போவாங்க. ஓகே. கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் ஏற்படும். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், ம். புரியுங்களா? அப்போ உறவுகளை பாதுகாத்து கொண்டிருந்தால், இவர்கள் ஒழுக்கமாக இருந்தால் நிச்சயமாக குடும்பம் நன்றாக இருக்கும், இவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இருப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் நிச்சயமாக இவர்கள் சங்கடத்தை அடைய வேண்டியதாக இருக்கும். ஸோ வேற என்ன பாசிட்டிவ் இவங்களுக்கு? இவங்களுக்கு பாசிட்டிவ்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நிச்சயமாக வந்து இந்த விஷயத்தில் இப்போ 7 சனியுடைய காலகட்டம் வேறு. ம். ஆனால் இந்த மே மாதம் வருகின்ற போது இப்போ எப்போ ராகு இங்கே வராரோ ம். அப்போது இவருடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு போவார், ஓகே. புரியுங்களா? அந்த 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை நேராக ராசிக்கு வரும். ம். அப்போ ஜென்ம ராகுடைய பாதிப்புகள் இவர்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகே. அது ஒரு பாசிட்டிவ், புரியுங்களா? ஏன்னா ஒரே கிரகத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது. ம். ஒருத்தர் அந்த பணியை அவர் செய்வார். இப்போ ஜென்ம ராசிக்குள்ள ராகு வந்துட்டார், ம். அவர் வந்து உங்களுக்கு ஆசையை தூண்டி விடுவார், தவறான பாதையில் அழைச்சிட்டு போவார். அங்கே உங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தலாம், இல்லை அவமானத்தை ஏற்படுத்தலாம். ம். அதே நேரத்தில் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும்போது எந்த அவமானமும் உங்களை எதுவும் செய்யாது. ம். நீங்கள் என்ன செய்தாலும் அவர் நன்மைக்காக செஞ்சார் சொல்லிட்டு போயிடுவாங்க, கண்டிப்பா. அந்த குரு பார்வை உங்களுக்கு குரு பயிற்சிக்கு மே மாதத்தில் இருக்கு ம். கும்பராசிக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரம் ரொம்ப இல்லை, இவங்க சிறப்பாக கண்டிப்பாக ராகுக்கு அது பரிகாரம் வந்து காளஹஸ்தி போகணும், ஒரு முறை ராமேஸ்வரம் போகணும். ஓகே. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள எப்பெல்லாம் ராகு கேது வராங்களோ ம். அப்போ வந்து முன்னோர் வழிபாடு மிக முக்கியமானது. ஓகே. ராமேஸ்வரம் என்பது முன்னோர் வழிபாட்டுக்காக, கண்டிப்பா. புரியுங்களா? முன்னோரை வழிபடுகின்ற போது அவருடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கும். ம். நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியும். தவறான பாதையில் போகும்போது அவர்கள் பார்த்து நமக்கு நல்ல புத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பா. இப்போ நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போயிட்டு இருப்பீங்க, ம். திடீர்னு மைண்டு தானே மாறும். ம். அதை வந்து நமக்கு வந்து அவர்கள் வழங்குவது, கண்டிப்பா. சரிங்களா? நீ அந்த வழி போகாத, இப்போ சிக்கல் இருக்குது, கொஞ்சம் நம்ம டேர்னிங் ஆகும். ம். அந்த நிலைமைகளை அவர்கள் நமக்கு உருவாக்குவாங்க. அதற்காகத்தான் முன்னோர் வழிபாடு மிக மிக அவசியம். கண்டிப்பாக. ஸோ இறுதியாக மீனம் ராசி, இந்த ராகு கேது பயிற்சி 2025 மீனம் ராசிக்கு எப்படி அமைய போகுது? அதுவும் இல்லாமல் ஜென்ம சனியாக மீனம் ராசியில் வந்து இருக்கிறாரு. ஸோ இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்க போகுது? 2 விஷயத்த முதல்ல சொல்லுவோம். என்னென்னா இப்போ ஜென்ம ராசிக்குள்ளே ராகு இருக்கார், ம். 7ஆம் இடத்துல கேது இருக்கார். என்னவெல்லாம் கும்பராசி பற்றி பேசணுமோ அதுவெல்லாம் அவர் நடந்துட்டு இருக்கு இப்போ, ம். புரியுங்களா? அப்படி வாழ்க்கையில் பார்க்காத சங்கடங்கள் இப்பொழுது இல்லை. சில பேர் அவமானம் கூட பட்டு இருக்கலாம், குடும்பத்தில் குழப்பத்தை சந்திச்சிருக்கலாம். 7ஆம் சனி சொல்கிறீங்க, ஜென்ம சனி ஆக போகிறார். ம். ஜென்ம சனி யாருக்கு வந்தாலும் சரி, இது 2வது சுற்றா முதல் சுற்றா முதல்ல பார்க்கணும், ஓகே. புரியுங்களா? 2வது சுற்றாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ம். ஏன்னா முதல் சுற்றில் வந்து ஒரு சுட்டு போட்டுருவார் சனி. ம். 2வது சுற்று வருகின்ற போது யாருக்காக இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை தேவைகள், வாழ்க்கைக்கு தேவையான தேவைகளை, ஓகே. வசதி வாய்ப்புகளை, இருப்பதற்கு இடம், ஒரு வாகன வசதி, பொருளாதார உயர்வு, ம். இதைவெல்லாம் வழங்கிட்டு தான் போவார். ஓகே. அப்போ 2வது சுற்று வருகின்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ம். ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு என்னென்னா, ஜென்ம ராசியை விட்டு ராகு கீழே இருக்கிறார், ம். 12ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துல இருந்த கேது இப்போ 6ஆம் இடத்துக்கு வரார். சுபிட்சமான ஒரு பலனை மீன ராசியினர் இந்த காலகட்டத்தில் அடைய இருக்கிறார்கள். உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கோ அந்த உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு சிகிச்சையால் ம். நல்ல நடப்படக்கூடிய நிலைமை இருக்கும். வியாபாரத்தில் தொழிலில் போட்டி பொறாமல் இருக்கும், அந்த போட்டிகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஓகே. வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் ஒரு ஜெயமாகும்.
புரியுங்களா? ஒரு சுபிட்சமான பலன்களை காணக்கூடிய இடத்தில் இப்பொழுது மீனராசின்னு வருகின்றார்கள். ஓகே. புரியுங்களா? பயம்லாம் ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல அவர் சனி பகவான் வந்து குரு பகவானும் நண்பர் தான். ம். புரியுங்களா? பெருசா அவங்கள கெடுக்க மாட்டாங்க. ஏழரை சனி அவங்கள எதுவும் பண்ணாது. ம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. சோ இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்னா என்ன விஷயம் மீனம் ராசிக்கு? அவள் வந்து செல்வாக்கு உயரும். ம். செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும், எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி கிடைக்கும். ம். புரியுங்களா? இப்போ நன்மைகள் எல்லாம் இனிமேல் இவருக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. நல்ல So, எல்லாமே நல்ல positive காலம் தான். பாசிட்டிவா இருக்கு. புரியுங்களா? உற்சாகமாக செயல்பட்டு என்னன்னா முதல்ல சோம்பி கிடப்பது இல்ல நோயால தவிப்பது தான் பெரிய பாதிப்பு. ம். இவங்க எழுந்து ஓட ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், அவங்க வேலையெல்லாம் தானே முடிச்சிடுவாங்க. கண்டிப்பா. அந்த நிலைமை வரும். எதிர்ப்புகளுக்கு இருக்காது. ம். இப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க, அவங்களே துரோகம் பண்ணுவாங்க. ம். ஆனா இப்போ அந்த நிலைமை கிடையாது. இப்போ எதிரிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம இவங்க செல்வாக்கு அந்தஸ்து உயரம் அந்த ஓகே. ஒரு மேன்மையான காலகட்டமாக மீனராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஓகே. சோ மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? பொதுவா குரு பகவானை அவங்க வழங்கிட்டு வந்து நல்லது. எல்லாருக்கும் சிறப்பான பரிகாரம்னா குலதெய்வம் சொல்லுவேன் நான். புரியுங்களா? அதற்கு மேல இப்போ 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு. ம். கேது வராரு ஆமா. அவங்களுக்கு. ம். ராகு 12ஆம் இடம். பொதுவா இப்போது காலகஸ்தி போயிட்டு வரட்டும். ம். இன்னொன்று 6ஆம் இடத்துடைய கேதுவை காலகஸ்தி போய் தான் இல்லை, விநாயகரை வழிபடலாம். புரியுங்களா? எப்போ வாரந்தோறும் அருகில் இருக்க விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்று ம். வணங்கிட்டு வாங்க. நிச்சயமா சங்கடங்கள் போகும், நன்மைகள் அதிகரிக்கும். ஓகே சார். ஸோ இந்த 12 ராசிகளுக்குமே ராகு கேது பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தவங்களுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் நான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. சந்திப்போம். நன்றி.